ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாரும் பேசுபொருளாக இருக்கிற அந்த யூகேல இருக்கிற கலவரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தாமதிக்காம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், யூகேல கலவரம் நடக்குது, ராயட்ஸ் நடக்குது. அதாவது இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் ஏற்பட்ட கலவரம் மாதிரியே இப்போ யூகேல கலவரம் நடக்குது. நார்மலா வேற நாடுகளில் கலவரங்கள் நடந்தா இல்லாட்டி பிரச்சனைகள் நடந்தா அந்த நாட்டுக்கு போவேண்டாம்னு சொல்லி நிறைய டைம் யூகே தங்களுடைய பிரஜைகளை அறிவுறுத்தி இருந்தாங்க. உதாரணத்துக்கு உகண்டா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு கூட அந்த காலகட்டங்களில் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் சொல்றேன், அதாவது பிரச்சனை நடக்கும் பட்சத்தில், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் பிரச்சனை நடக்கும் பட்சத்தில் அந்த நாடுகளுக்கு சுற்றுலா பயணிகள் கூட போக வேண்டாம்னு சொல்லி தடை மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இமெயில இருந்து, வெப்சைட்ல இருந்து எல்லா மூலமாக தகவல் இருந்தது. இப்ப அதற்கு மாறாக யூகேக்கே போக வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு இந்த நாட்டுல இப்ப பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் இப்ப விரிவா பேச போறோம். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி பிரதமர் 2 தடவை அந்த கோப்ரா மீட்டிங்கை கூப்பிட்டு இருந்தார். கோப்ரா மீட்டிங் முடிஞ்சு இப்ப நிறைய சட்டங்கள், அதாவது சட்டங்கள் அமல்படுத்தும் வண்ணமாக, அதாவது கலவரங்களை தடுக்கும் வண்ணமாக நிறைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. லண்டன்ல பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் வெளி மாவட்டங்கள், அதாவது லண்டனை சுற்றியுள்ள பகுதிகள், உதாரணத்துக்கு ஹல், சண்டர்லாண்ட் போன்ற பகுதிகளில் சண்டர்லாண்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு தரமட்டமாக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கலவரக்காரர்களுடைய காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இமிகிரண்ட்ஸை வெளி அனுப்பு, அதாவது நாட்டுக்கு புகலிட கோரிக்கையாளர்களை வர வேண்டாம், அவங்கள நாட்டில இருந்து உடனே வெளி அனுப்புமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இந்த கலவரக்காரர்கள். அதுக்கு முன்னுக்கு இந்த கலவரம் ஏற்படுறதுக்கான காரணம் நான் மறுபடியும் விளக்க விரும்புறேன். அதாவது சவுத் போல்ல நடைபெற்ற கத்திக்குத்து, அதாவது 17 வயதான ருவண்டாவை சேர்ந்த ஒரு முஸ்லிம், கருப்பினத்தை சேர்ந்த ஒரு முஸ்லிம் தரமாரியாக ஒரு டான்சிங் ஸ்கூல்ல போய் பிள்ளைகளை குத்துறாரு. குத்தி அதுல காயப்பட்டவர்கள் இப்ப ஏற்கனவே எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியிட்டாங்க. பட் அதுல சீரியஸா இருந்த ஒரு பெண்ணு மறந்துட்டாங்க. மொத்தம் 3 பெண் பிள்ளைகள் இறந்து விட்டனர். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணமாக தான் இந்த கலவரங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கே தெரியும், இந்த அரசு லேபர் பார்ட்டி கொண்ட இது முன்முனைஞ்ச இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்றது முக்கிய காரணம் புகலிடக்கோரிக்கைகளை அனுமதிச்சு அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸை செய்து கொடுப்போம் என்று சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஜெயிச்சாங்க. ஜெயித்து முடிஞ்ச பிறகு இப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அதை கவனமா தான் கையாள வேணும். எடுத்தோம் கவுத்தம் கையாள முடியாது. அதனால கோப்ரா மீட்டிங் சொல்றது, கோப்ரா மீட்டிங் 2 கூப்பிட்டு அதுக்கு பிறகு இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நேற்றைய தினம் 200 பேர் வரை கைது செய்யப்பட்ட நிலையில இப்ப மேலும் நிறைய கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது நிறைய சிசிடிவி, போன் ஃபுட்டேஜை பார்த்து அதுல ஈடுபட்ட நபர்களை சரியா குறிவைத்து அவங்களோட வீட்டிலேயே போய் அவங்கள தூக்குறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா எண்ணி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்ப கிட்டத்தட்ட 6000 போலீஸ் மாறும், அது மட்டும் இல்லாம 500 சிறைச்சாலை காலியிடங்களையும் தயாரான நிலையில இருக்குது. அதை பத்தி தான் இனி தொடர்ந்து பேச போறேன். பிரித்தானியாவில் ஏற்பட்ட கலவரங்களை கட்டுப்படுத்த கிட்டத்தட்ட 6000 சிறப்பு போலீசால் தயார் நிலையில அரசு களமிறக்கியுள்ளது. பிரித்தானியாவில் சவுத் போர்ட் பகுதியில் நடந்த கொடூர சம்பவத்தில் 3 குழந்தைகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் கலவரம் வெடித்துள்ளது. திங்கட்கிழமை தெற்கு இங்கிலாந்தில் உள்ள பிளவு மையத்தில் கலவரக்காரர்கள் செங்கற்கள் மற்றும் பட்டாசுகளை தூக்கி எறிந்து தாக்கியதில் போலீசார் பலரும் காயமடைந்தனர். அத்துடன் இதில் ஈடுபட்ட 6 பேரை போலீசார் அப்போது கைது செய்தனர். மேலும் வடக்கு அயர்லாந்து போன்ற பல இடங்கள்ல கிட்டத்தட்ட 30 வயதுக்கும் மதிக்கத்தக்க நபர் படுகாயதம் அடைந்ததோடு வெளிநாட்டோர் ஒருவருடைய கடைக்கும் கலவரக்காரர் தீ வைத்தனர். அப்போது அதனை தடுக்க முயன்ற அதிகாரி ஒருவரும் தாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை இனவரி தூண்டுதலாக ஏற்பட வெறுப்பு தாக்குதலாக போலீசார் அறிவித்துள்ளனர். பிரித்தானிய நகரங்களில் மேலும் ஒரு இரவு கலவரக்காரர்கள் மத்தியில் நடந்த நிலையில் தீவிர வலதுசாரிகளின் கலவரங்களை கட்டுப்படுத்த 6000 சிறப்பு போலீசார் தயார் நிலையில் அரசு வைத்துள்ளது. அத்துடன் கலவரக்காரர்களை அடைப்பதற்காக 500 சிறைச்சாலைகளையும் இருப்பிடங்களையும் கூடுதலாக விடுவித்து இருப்பதாக பிரித்தானிய நீதி அமைச்சர் ஹெல்டி அலெக்சாண்டர் பிபிசிக்கு தெரிவித்திருக்கிறார். ஓகே, நாங்க அடுத்ததா பார்ப்போம் என்னத்துக்கு இந்த வலதுசாரி கலவரங்களுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவதா பொருளாதார சமத்துவமின்மை, அதாவது தொழில்மயமாக்குதல், உலகமயமாக்குதல் மற்றும் அரசின் கொள்கைகள் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார சமத்துவ
பாதுகாப்பின்மையே பலரின் வாழ்க்கை தரம் குறைந்து வருவதாக உணர வைச்சிருக்கு. இது ஒரு காரணம். இரண்டாவது புலப்பெயர்வு. ஐரோப்பாவில் இருந்து அதிகரித்து வரும் புலப்பெயர்வு உள்ளூர் மக்களிடையே வேலைவாய்ப்பு மற்றும் சமூக சேவைகள் குறித்த கவலைகளை அதிகரிச்சிருக்கு. மூன்றாவது தீவிரவாதம். இஸ்லாமிய தீவிரவாதத்தின் அச்சுறுத்தல் சில மக்களிடையே வெளிநாட்டவர் எதிர்ப்பு உணர்வுகளை அதிகரித்துள்ளது. இது வலதுசாரி தீவிரவாதிகளுக்கு தங்கள் கருத்துக்களை பரவுவதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளது. மூன்றாவது சமூக ஊடகங்கள். சமூக ஊடகங்கள் வலதுசாரி தீவிரவாத கருத்துக்களை பரப்புவதற்கும் ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களை இணைப்பதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாறியிருக்கு. ஓகே, கலவரங்களோட விளைவுகளை நாங்க பார்க்க போறோம். முதலாவது சமூக பிளவு. வலதுசாரி கலவரங்களின் சமூக பிளவுகளை படுத்தி மக்களிடையே அச்சம் மற்றும் பதட்டத்தை அதிகரிச்சிருக்கு. இரண்டாவது வன்முறை. இந்த கலவரங்கள் பெரும்பாலும் வன்முறையில் முடிவடைகின்றன. இது பொதுமக்கள் மற்றும் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்துகிறது. மூன்றாவது வெளிநாட்டு முதலீட்டுல தாக்கம் புரியுது. இது வலதுசாரி தீவிரத்தின் அதிகரிப்பு நாட்டின் புகழுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி வெளிநாட்டு முதலீடை குறைக்குது. நான்காவது ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல். வலதுசாரி தீவிரவாதத்தின் பெரும்பாலான ஜனநாயக செயல்முறைகளை கேள்விக்குறியாக்கியதோடு சட்டத்தின் ஆட்சியை அளிக்கவும் முயற்சி செய்கின்றது. ஓகே, இதுக்கான தீர்வுகள் என்னன்னு சொல்லி நாங்க பொதுவா பார்ப்போம். முதலாவது பொருளாதார சமத்துவம். அரசுகள் பொருளாதார சமத்துவன்மை குறைப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க மற்றும் சமூக பாதுகாப்பையும் விலையையும் வலுப்படுத்த வேண்டும். இரண்டாவது புலப்பெயர்வு மேலாண்மை. புலப்பெயர்வு ஒரு சிக்கலான பிரச்சனை. ஆனால் அரசுகள் இதை மனிதாபிமான முறையில் நிர்வகிக்க வேண்டும். ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் பொதுமக்களிடையே தொடர்பு கொள்ளவும் வேண்டும். சமூக ஒற்றுமை இருக்க வேண்டும். அதாவது சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அவசியம். இதில் பல்வேறு சமூகங்களுக்கு இடையிலான உரையாடல், சகிப்புத்தன்மை, கல்வி மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு திட்டங்கள் ஆகியவை அடங்கும். அடுத்தது நம்ம செயல்பட வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அரச நடவடிக்கைகள். அரச பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க, புலப்பெயர்வு பிரச்சனையை சரியாக கையாண்டு மற்றும் தீவிரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக அமைப்புகளின் பங்கு. சமூக அமைப்புகள், மத குருமார்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் சகிப்புத்தன்மை, மனிதநேயம் போன்ற மதிப்புகளை வலியுறுத்தி வலதுசாரி கருத்துக்களை எதிராக போராட வேண்டும். மூன்றாவது தனிநபருடைய பங்கு. ஒவ்வொரு தனிநபரும் பொறுப்புணர்வுடன் செயற்பட்டு வதந்திகளை பரப்புவதை தவிர்த்து உண்மையான தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஃபுல்லா கிளியரா இந்த காணொலியில உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புறேன். யூகேல வலதுசாரி கலவரங்கள் ஒரு சிக்கலான மற்றும் பல்துறை பிரச்சனை. இது நீண்ட காலம் மற்றும் ஒருங்கிணைந்த தீர்வு தேவைப்படுகிறது. அரசு, சமூக அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் ஒருங்கிணைந்து செயற்பட்டு பொருளாதார சமத்துவத்தை மேம்படுத்தவும், புலப்பெயர்வு மேலாண்மை, தீவிரவாத எதிர்ப்பு, சமூக ஒற்றுமை, சமூக ஊடக ஒழுங்குபடுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். சோ மக்களே, கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க. தேவையில்லாத வழி பயணங்களை தடை செய்யுங்க. இது இன்னொரு வீக்குக்கு இருக்கும்னு நம்புறேன். சில இடங்கள்ல ஏற்கனவே தெரிவிச்ச மாதிரி ஒரு டெலிகிராம் குரூப் மூலமா தான் இவங்க மீட்டிங்ஸ் மேற்கொண்டு அதுக்கு பிறகு கலவரங்களை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கூட்டத்தை எப்படி கூட்டங்கள் சேர்த்தாங்கன்னு சொல்லி மண்டே பிச்சிருந்த டைம்ல இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு டெலிகிராம் குரூப் மூலமா தான் இது பண்ணிருக்காங்க. சோ தேவையில்லாம நீங்க வெளியில போகாதீங்க. அதாவது தேவை இருக்கும் பட்சத்துல பயணம் மேற்கொள்ளுங்க. சுற்றுலா பயணங்களை யூகேக்குள்ளேயே வெளியில போய் சுற்றுறதுகளை நிப்பாட்டி கொள்ளுங்க. யூகேக்குள்ளேயே போய் இடம் பார்க்குற அதுகள் எல்லாத்தையும் நிப்பாட்டி கொஞ்சம் கவனமா இருங்க. என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதே நிப்பாட்டி இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா இது நாடு இப்ப கொஞ்சம் கலவர நிலைமையில கலவர பூமியா இருக்குது. அதனால மக்களே, ஃபிங்கர்ஸ் கிராஸ், பாப்போம் எந்த அளவுக்கு போகுது. உடனுக்குடன் அப்டேட்டை தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எல்லா அப்டேட்டும் வந்து கொண்டுதான் இருக்குது. நீங்க தர சப்போர்ட்டுக்கு நன்றி. இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான. See you on another video. Cheers மக்களே. Start music.